எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோக தியானத்தை சிறப்பாக செய்ய சில யுக்திகள். பாருங்களேன், ராஜயோக தியானம்ன்றது ரொம்ப சிம்பிள். மன்மனா பவ, தன்னை ஆத்மாவென உணரணும், அதாவது உயிர்னு உணரணும், ஆத்மாவின் தந்தையை அன்பா நினைவு செய்யணும். இதுதான் ராஜயோகம். மன்மனா பவ. இப்படி செய்யும் போது ஆத்மா இருக்க பாவம் எரிக்கப்படுது. சரியா? ஸோ இது ரொம்ப சிம்பிளா பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த நொடி நீங்க இறைவனை நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்ரீமத் உயர்ந்த வழி. ஒருவேளை நீங்க காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை இது மாதிரி சிந்தனைகள் உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மாயையின் சிந்தனையில இருக்கீங்க, அதாவது ராவணனோட அடிமையா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை உங்க வீட்டில் உட்காந்து நீங்க அயன் பாக்ஸ் அயன் பண்ணிட்டு இருக்கீங்க, துணியை உங்க ஷர்ட்டை அயன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது புண்ணிய காரியமும் கிடையாது, பாவ காரியமும் கிடையாது. உங்க ஷர்ட்டை அயன் பண்றீங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த அயன் பண்ணும்போது ஒருவேளை இறைவனை நினைவு பண்ணியே நீங்க அயன் பண்ணீங்கன்னா பயனுள்ளதா ஆக்கிக்கிறீங்க. இதுதான் நம்ம கர்ம யோகம்னு சொல்றோம். கர்ம யோகம்னா கர்மம்னு ஒரு செயல், இங்க அயன் பண்றது ஒரு கர்மம். ஆனா செய்யும் போதே யோகம், அதாவது நமக்கும் இறைவனுக்கும் ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் கர்ம யோகம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, இது விஷயத்துல ராஜயோகத்தில் ரொம்ப சிம்பிளா பரமாத்மா சொல்ற 4 விஷயங்கள் பண்ணுங்க. அமிர்த வேளையில இருந்து என்னை நினைவு பண்ணுங்கன்றாரு. 4:45 போல இறைவனை நினைவு பண்ண சொல்றாரு. வாணி, பரமாத்மா சொல்லக்கூடிய நாலேஜ் இருக்கு இல்லையா, 4 பேஜுக்குள்ள கண்டென்ட்டை படிங்கன்னு சொல்றாரு. தினசரி படிங்கன்றாரு, விடாம படிங்கன்றாரு. ஸ்ரீமத் உயர்ந்த வழியை ஃபாலோ பண்ணுங்கன்றாரு. சேவை பண்ணுங்க, இந்த நாலேஜை அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கன்றாரு. இந்த 4 விஷயத்தை தினசரி பண்ணுங்கன்றாங்க. நிறைய பேர் இது பண்றாங்க. அப்போ ஃபைன் டியூனிங் எப்படி பண்றது பாருங்களேன். கிளாஸ்ல 40 பேர் படிக்கிறாங்க, எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்ககிட்ட ஏதோ ஒன்று யூனிக்கா ஒரு விஷயம் இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி இந்த ராஜயோகம் இந்த 4 விஷயம் பண்ண சொன்னா 4 விஷயம் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இந்த 4 விஷயங்கள் பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்கக்குள்ளேயே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கவங்க சில 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 யுக்திகளை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல அவங்க எங்கேயோ போயிருப்பாங்க. அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ற சில யுக்திகளை சொல்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா எடுத்து பண்ணுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் காலம்புற வாக்கிங் போவேன்னு சொல்றேன் இல்லைங்களா, பார்க்ல. அப்போ வாணியை கேட்டுட்டே போவேன். இப்போ பாருங்களேன், நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட நண்பரை நம்ம மீட் பண்றோம்னு வச்சுக்காங்க. பார்க்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேற எங்கேயாவது ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேசணும்னு வச்சுக்காங்க. நம்ம அதை என்ன சொல்றோம், நாஸ்டால்ஜிக் அப்படின்றோம். அப்படின்னா என்னன்னா, பழைய மெமரியெல்லாம் வரும். ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 52 வயசு ஆகுது. ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டு பல வருஷத்துக்கு அப்புறம் 20-25 வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எங்க 2 பேரோட பேசிக்கிறதுக்கு 1000 மேட்டர் இருக்கும். கரெக்டா? ஸ்கூல்ல நீ அப்படி பண்ண, ஸ்கூல்ல நீ இப்படி பண்ண, அவன் நம்மளை பத்தி சொல்லுவான், நம்ம அவனை பத்தி சொல்லுவோம். இன்னைக்கு எப்படி இருக்கும், மனைவி குழந்தைங்களை பத்தி நம்ம கதை சொல்லுவோம், அவன் மனைவி குழந்தைங்களை பத்தி கதை சொல்லுவான், அவங்க பசங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லுவான், நான் என் பசங்க என்ன பண்றான்னு சொல்லுவான். இதெல்லாம் நிறைய பேசுறதுக்கு இருக்கு. ஏன்னா 20-25 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். ஓகே, பார்த்து முடிச்சாச்சு. அவர் வேலையை பார்த்துட்டு போறாரு, நம்ம வேலையை பார்த்துக்கிறோம். ஆனா அன்னைக்கு ஃபுல்லா இல்ல, சில பேருக்கு 1 வாரம் 10 நாள் கூட அந்த நண்பரோட நினைவு வந்து போகும். என் ஃப்ரெண்ட் இப்படி இருந்தான் தெரியுமா, என் ஃப்ரெண்ட் எனக்கு எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, அதாவது ஒரு ஃபிளாஷ்பேக் ஓடிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? நான் இப்போ என்ன முயற்சி பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டை பார்த்தேன், சந்தோஷமா பேசினேன், எல்லாம் கரெக்ட். அதுக்கப்புறம் அவருடைய தாட் வரக்கூடாது. அதாவது சும்மா வந்து போகுது இல்லையா, அது வரக்கூடாது. டக்குன்னு கட் பண்ணும் அப்படின்றதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறேன். அது ரொம்ப ஈஸி ஒன்றும் கிடையாது. நினச்சி பாருங்க, இது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம அது விரும்புகிறோம். நாஸ்டால்ஜிக் மெமரிஸ் ரொம்ப விரும்புகிறோம். அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி சிந்தனைகள் வரும்போது அது கெட்ட சிந்தனையெல்லாம் கிடையாது. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்பின் வெளிப்பாடு. இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்டை பார்க்குறோம், அந்த சந்தோஷத்தை நினச்சி பார்க்குறோம், சந்தோஷப்பட்டுக்கிறோம். இது கூட நம்ம கட் பண்ணிட்டே வரணும். பாருங்களேன், நம்ம என்ன சொல்கிறோம் ராஜயோகத்தில், இந்த நொடி இறைவனை நினைவு பண்ணா லாபம், இந்த நொடி வேற ஏதாவது யோசிச்சானா நஷ்டம். கரெக்டா? அப்போ ஃப்ரெண்டை பத்தி அந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா பேசுங்க, கரெக்ட், அதோட முடிச்சுக்க வேண்டியதானே அது. அதுக்கப்புறம் 1 வாரம் 10 நாள் அதை பத்தியே சிந்தனைகள் வந்து போறது நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுது, இல்லை நம்ம புருஷார்த்தம் வேஸ்ட் ஆகுது. அப்போ இதை எப்படி கட் பண்றது அப்படின்னு நான் இப்போ முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். ஈஸியெல்லாம் கிடையாது. நான் டக்குன்னு அந்த தாட் வரும்போது சரி, அவனை பார்த்தாச்சு, பேசியாச்சு, இனி இப்போ சும்மா அதை பற்றி நினச்சிட்டு இருக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு விஷயம். இதெல்லாம் ஃபைன் டியூனிங். அந்த நேரம் ஃப்ரெண்டை நினைக்கிற டைமில் மீறே நினைக்கலாம்ல.
அடுத்த விஷயம், இப்போ நம்ம கிளம்புற பிஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அது நடக்குது. கிளம்புற அமிர்த வேலையிலேருந்து ஒரு 8-8:30 வரைக்கும் என்னால் ஃபோனே எடுக்க முடியாது. அது காரணம் வந்து நம்ம யூடியூப் வீடியோ போடுறோம், எடிட்டிங் பண்ணுறோம், இதனால தான். நிறைய டைம் நீங்கள் என்னை ரீச்சே பண்ண முடியாது, ஏன்னா ஃப்ளைட் மோடில் தான் இருக்கும் என் ஃபோனு. சில டைம் என் ஃபோன் வந்து ஃப்ளைட் மோடு வைக்க மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் அப்போ கூப்பிட்ருவாங்க. நான் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா, நம்ம எடிட்டிங்லாம் பண்ணி ஒரு ஃபோன் கால் எடுத்தாலும் சொல்லிட்டு அது ஒரு 1/2 hour இழுத்துன்னு போயிடும். அதெல்லாம் பண்ண மாட்டோம். இதில் தெரிஞ்சவர் ஒருத்தர் கூப்பிட்ருக்காருன்னு வச்சுப்போம். நான் எடுக்கலை. நான் வந்து வாக்கிங் போய் வாணியெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபோனை எடுத்து பேச ஆரம்பிப்பேன். அப்போது மனசில் ஒரு எண்ணம் வரும். என்ன எண்ணம் வரும்னா, இவர் எதுக்கு கூப்பிட்ருப்பாரு, ஏன் கூப்பிட்ருக்காரு, என்னவா இருக்கும், இந்த தாட் வந்து அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பண்ணி பேசிடலாம். ஆனால் நமக்கு வேலை இருக்கிறதுனால வேலையில் நிமிஷம் ஆனால் நினைப்போம், எதுக்கு கூப்பிட்ருப்பாரு, இவ்வளோ நாள் கூப்பிடலையே, திடீர்னு கூப்பிட்ருக்காரு, என்ன விஷயம். இதுவும் தேவையில்லாத தாட்டு தான். எது, ஒரு மிஸ்டு கால் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஏன் பண்ணாரு யோசி. இதில் ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ண கூப்பிட்டு பேசிடலாம்ல. ஸோ இந்த மாதிரி தாட் வரக்கூடாது அப்படின்னு நான் ஒர்க் பண்ணுறேன். சில நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், மரண யோகா அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அது ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, என்னென்னலாம் பண்ணலான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ரெண்டும், இந்த மரண யோகா பற்றி இங்கேயும் சொன்னால் கரெக்டாக இருக்கணும், திரும்ப சொல்கிறேன். அவ்வளோதான். அதாவது அடுத்த 5 மினிட்ல நான் சரியாக விட போகிறேன் அப்படின்னு ஒரு நினைவை கொண்டு வந்து இரவு நினைக்க ட்ரை பண்ணோம். அதாவது அக்ரெசிவாக நினைக்க ட்ரை பண்ணோம். அப்போ ரியலாகவே அக்ரெசிவாக நினைவு பண்ணுறோமா அப்படின்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் கடைசியில் வினாச டைமில், அது நம்ம சரீரம் விடக்கூடிய டைமில் வந்து இறைவன் நினைவு வரும். இப்போ ப்ராக்டிஸ் எடுக்கணும்னா என்றைக்குமே வராது. அதுவும் தூக்கம் நல்லா வருதுன்னா அந்த டைம்லும் இறைவனை நினைவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகேவா? அது தூங்கினா பரவாயில்ல, ஆனால் தூக்கம் வர்ற டைமில் கூட இறைவன் நினைவுலேயே தூங்க முடிஞ்சதுன்னா தூக்கத்திலே நம்ம வந்து சாந்தி தாமத்தில் தான் இருப்போம் நினைவுனால. அப்படி ஒரு நிலைமை வந்தால் நல்லது. அப்படி ஒரு முயற்சி பண்ணுவோம். நான் இப்படி பல ஆங்கிளில் புது 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 இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருக்கலாம். இது எதுவுமே நான் சொன்னது புதுசாக உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நான் வந்து பல ஆங்கிளில் யோசிக்கிறேன், எப்படி இதை பர்ஃபெக்டாக பண்ணுறது, எப்படி நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறது, எப்படி நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் கர்மாதி ஆக முடியுமோ அப்படி ஆகிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதெல்லாம் சிந்திக்கிறேன். அப்போ வந்து போகிற தாட்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோட நோக்கம். இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்களும் இந்த மாதிரி யோகாவில் வந்து ஃபைன் டியூனிங் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அதில் நிறைய புது புது டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணி, நிறைய பேர் இந்த பச்சை குத்திப்பாங்க, ஓம் நம சிவாயம் பச்சை குத்திப்பாங்க, இல்லை சிவனோட படம் ஒட்டிப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, அது பார்க்கும்போது இறைவன் நினைவுக்கு வரும். என் பைக்கில் வந்தால் நான் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கேன். அது ஒரு பிரதர் கொடுத்தாரு. அந்த ஸ்டிக்கர் ஓட்டி அதில் வந்து ஓம், அதாவது நம்மளுடைய ஜோதி சுரூபமான ஆத்மாவோட ஃபோட்டோ இருக்கும், சிவனோட ஃபோட்டோ இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு பாபா ஞாபகம். ஸோ சுற்றி ரூமை ஃபுல்லாக சுற்றி எங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே பாபா ஃபோட்டோவாகவே இருந்துன்னு வச்சுக்கலாம். டக்கு இறைவன் நினைவு வரலாம். இதெல்லாம் சாதாரண யுக்திகள் நிறைய பேர் பல வருஷமாக பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம இறைவன் நினைவுக்கு வர்றது. ஓகே, வேற ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்ன, ராஜயோகம் ஃபாலோ பண்ணுறவங்க 2 டைப்பு. ஒருத்தங்க சென்டருக்கு போய் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒருத்தங்க இந்த மாதிரி வெறும் ஆன்லைன்லேயே பண்ணுறாங்க. இப்போ சென்டரில் போகிறவங்களுக்கு ஒரு பாக்கியம் என்னென்னா, அங்கே வழி நடத்துறதுக்கு ஆள் இருக்காங்க. அங்கே ஒரு சகோதரி இருக்காங்க, இல்லை சீனியர் சகோதரர்கள் இருப்பாங்க, அவங்க வழி நடத்துவாங்க. இப்போ நீங்கள் வந்து தப்பான வழியில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தப்பான வழினா யோகா தப்பாக பண்ணுறீங்க, இல்லை வாணி படிச்சதே அர்த்தமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கூட பேசும்போது அவங்க கரெக்ட் பண்ணி உங்களை சரி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குது. எல்லாமே ஆன்லைனில் கற்றுக்கிறவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே தப்பாக அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்களா? அதனால் பெரிய மாற்றங்கள் இருக்காது. அப்போது ஆன்லைனில் கற்றுக்கிறவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும். அதாவது இப்போ பாருங்கள், ஆன்லைனில் நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ பிரேமானந்தனாரன் யூடியூப் வீடியோ வர மாதிரி, சரவணகுமார் தம்பி இது வருது, அண்ணா நகர்லேருந்து வருது, மதுரையிலேருந்து வருது, திருநெல்வேலி, இந்த மாதிரி ஒரு ஊர் இல்லை, திருவண்ணாமலை, இங்கே இதெல்லாம் வந்துன்னு இருக்குது வீடியோஸ். சிஸ்டர் சிவானி இது வருது. ஸோ நீங்கள் பல இடங்களில் கேட்டு நீங்கள் வந்து அப்படியே ஃபைன் டியூன் பண்ணிட்டே வரணும். நான் பண்ணுறது தப்பாக கரெக்டாக, பண்ணுறது கரெக்டாக தப்பாக கரெக்ட் பண்ணி நீங்கள் அடுத்த லெவல் போய் ஆகணும். புரியுதுங்களா? இப்போ பாருங்களேன், ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கே ஒழுங்காக போகலன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? லைப்ரரி புக் எடுக்கணும், வெளியில் டியூஷன் படிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும்ல. ஸோ பெஸ்ட்டு சென்டருக்கு போகிறது தான். போகாதவங்க நான் சென்டருக்கு போகல அதனால் நான் தோத்துட்டேன்ற மாதிரி வரவே கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும். பல ஆங்கிள்லேருந்து பல டீச்சர்ஸை வச்சுக்கணும்.
ஆன்லைனே டீச்சர்ஸ்ன்ற மாதிரி வச்சுக்கணும். ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க ஒரு டீச்சரு, அவங்க எனக்கு ஏதோ புதுசாக கற்று தராங்க. இதில் நம்ம வந்து சென்ட்ரல் என்ன கிடைக்குமோ அதோட ஜாஸ்தியாக கிடைக்கிற மாதிரி ஹோம்ஒர்க் நம்ம பண்ணிக்கணும். பாருங்களேன், இந்த ஒரு பிறவியில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வச்சு தான் நமக்கு அடுத்த 21 பிறவி கிடைக்க போகுது. ஸோ இங்கே எது பண்ணாலும் ஸ்மார்ட்டாக பண்ணணும், புத்தாலித்தனமாக பண்ணணும். இப்போ எனக்கு வந்து இந்த 4 விஷயம் பண்ணுறது ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதுக்கு காரணம் பிரம்மகுமாரிகள் இயக்கம் கிடையாது. அப்படின்னா என்ன, நான் இவ்வளோ கன்சிஸ்டண்டாக இருக்கிறதுக்கு நான் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்ததுனால, ஆர்எஸ்எஸோட ட்ரைனிங் அப்படி. நாங்கள் எது பண்ணாலும் 365 நாள் தான் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரதம மந்திரி இருக்கார் இல்லையா, திரு நரேந்திர மோடி, அவர் வந்து குஜராத்தோட சிஎம்மாக இருந்தார். இப்போ ஒரு 2 டேர்ம் வந்து இந்தியா பிரதம மந்திரி வந்து 3வது டேர்முக்கு வராரு. இந்த ஒரு நாள் கூட அவர் லீவ் போட்டதே கிடையாது. உலகம் அதை வந்து பயங்கர சிறப்பாக பார்க்குது. ஆர்எஸ்எஸ் காரணம் எனக்கு அது ரொம்ப சாதாரணமாக இருக்கு. ஏன்னா நானும் அப்படி தான் இருக்கேன். நான் 14 வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணேன். 14 வருஷமாக நான் இப்படி தான் இருக்கேன். அதாவது சின்சியராக 4 விஷயம் பண்ணிட்டு தான் இருக்கேன். 7 வருஷமாக யூடியூப்ல இருக்கேன். 7 வருஷமாக யூடியூப் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு ஆர்எஸ்எஸ் காரனுக்கு நரேந்திர மோடி பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நானும் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி குவாலிட்டி இருக்கிறதுனால தான் என்னால் இந்த மாதிரி சேவை பண்ண முடியும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை வளர்த்துக்கணும், கன்சிஸ்டண்டாக இருக்கிறது. அதுக்கு நீங்கள் ஆர்எஸ்எஸ் வந்து சேருன்னு நான் சொல்லலை. எப்படியாவது பண்ணுங்க. இப்போ சரவணகுமார் தம்பி இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு அவர் ஆர்எஸ்எஸ்லாம் கிடையாது. ஆனால் அவரும் கன்சிஸ்டண்டாக வீடியோ போட்டுட்டு இருக்காரு. ஓகே, இன்ஃபேக்ட் அவர் எனக்கு முன்னாடி ஆரம்பிச்சாரு, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்போ அந்த கன்சிஸ்டன்சி அவருக்கு வந்து இறைவன் மேல இருக்க அன்புல வந்தது. அதனால நீங்க பிரேமானந்தர் வந்து ஆன்லைன்லேயே பர்ஃபெக்டாக பண்ணுறாரு, அவரால் பண்ண முடியும் நானும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அவருக்கு ஒரு பேக்கப் இருக்குது. ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அது கொடுத்த டீச்சிங்ஸ் இருக்குது. எனக்கு 52 வயசு ஆகுது. நான் என்னிலேருந்தோ ப்ராக்டிஸ் பண்ண பிறகு 5 வயசில் கற்றுக்கிட்டது வந்து 50 வயசு வரைக்கும் வரும்ன்றாங்களா. அதனால் எனக்கு அந்த மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு அது பழக்கம் ஆகிடுச்சு, எனக்கு செட் ஆகிடுச்சு. உங்களுக்கும் செட் ஆகணும்னா நீங்களும் அந்த ஒரு கல்ச்சரை உருவாக்கிக்கணும், உங்களுக்குள்ள ஒரு வெற்றியை பார்க்கறது. சரி, எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக் எல்லாம் சொன்னீங்கன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தால் நானும் கடைபிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.